இப்போ ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போறாரு. அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினைச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல. பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணை பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்கல, பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்க இல்ல, அவங்கள மறிச்சு பொண்ணு நல்லா இல்ல, பொண்ணு நல்லா இல்ல, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணி சொன்னா அவன் பைத்தியம், மெண்டல் அவன், லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டு எனக்கு பிடிக்குன்னு சொல்லி போயிட்டு வரலாம். அடுத்து பார்க்க வரன பார்க்கக்கூடாதுன்னு பண்ணா 1 ஹவர் பைத்தக்கரையும் அவனுமே இல்லை. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்குன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட் சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க, அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஓட்டிட்டு வந்து அங்கேயே பாருங்க, இந்த படம் சாங் நல்லா இருக்கு டிவியில் போடுவாங்க அங்கேயே பாருங்க. நான் என்ன சொல்றேன், பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவங்க இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்க சொன்னா பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியங்கள் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், நீங்க விட்டு கொடுக்க முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சரியா வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம் சொல்லுவாங்க, அது கிளையில உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த முட்டாள்தனம் தான். கடைசியை நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமா, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணா நீங்க கிளையில உட்காந்துட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அது ஒரு நாள் வரும்.